இன்னும் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக தான் காட்டுறாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களை பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது இவர் கூட இந்த மாதிரி படம் தான் பண்ணுறாரு. ஆமாம், இந்த கருத்தை ரொம்ப டாமினண்ட்டாக சொன்னது வந்து ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய விமர்சனங்கள் வந்தது. அதில் நான் மிக முக்கியமாக பார்க்குறது, இன்னும் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக தான் காட்டுறாங்க. இப்போ கூட பாருங்கள், ஐ மீன் முதலமைச்சர் விஜய் அவர்களை பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது இவர் கூட இந்த மாதிரி படம் தான் பண்ணுறாரு, இவருக்கா நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறீங்க, இவர் எப்படி எல்லா சமூகத்துலேயும் எல்லா மக்களையும் அனுசரித்து போவார், நீங்கள் ஒரு படத்தில் பண்ணது அது களம் அரசியல் வரைக்கும் அது எதிரொலிச்சிருக்கு. இந்த கருத்து எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இந்த கருத்தை ரொம்ப டாமினண்ட்டாக சொன்னது வந்து அமீர் சார் தான் ஆரம்பித்தார். டைரக்டர் அமீர் சார் தான் ஆரம்பித்தார். என்னுடைய வேண்டுகோள், சார் நீங்கள் போய் படம் பார்த்துட்டு வந்து நீங்களே இதுக்கு விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அப்படி இல்லை படத்தில். ஸோ படத்தில் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கு. நான் ரொம்ப படத்தை பற்றி பேச வேணாம்ல. ஸோ அப்போ அப்படி யாருக்காவது டவுட் இருக்குது, அப்படி யாருக்காவது விமர்சனம் இருக்குன்னா நாளைக்கு போய் படத்தை பாருங்கள். படத்தை பார்த்து யாரெல்லாம் விமர்சனம் பண்ணீங்களோ அவங்களே நீங்கள் அப்படி இருக்கான்னு விமர்சனம் சொல்லுங்கள். இப்போ சொன்னீங்க அப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். ஓகே, இது வந்து திரு விஜய் அவர்களுடைய கடைசி படமாகவே இல்லை, அவர் அரசியலுக்கு வரல. அப்படிலாம் இருந்திருந்தா படம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே ரிலீஸ் ஆகிருக்குமா? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் ஆகிருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் அவர் அரசியலுக்கு வராமல் இருந்தால் மேபி படத்தில் அரசியல் இன்னும் குறைவாக கூட இருந்திருக்கும். அப்புறம் அதுக்கு பல பொருள் கொடுத்து, இப்போ இப்படி இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிங்கல்ல, இந்த ஒரு மதத்தை தப்பாக காமிச்சிட்டிங்களா, அப்படி அந்த கேள்வியெல்லாம் வந்திருக்காது. அந்த சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் பேசி கூட இருக்க மாட்டாங்க. அதை நான் எதுக்கு ஜனநாயகன் நாளை போய் பார்க்கணும்? இது உங்கள் லைஃப்பை பெட்டர் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த படம் எடுத்திருக்கோம். அப்புறம் உங்களுக்கு விஜய் சாரை பிடிக்கும்னா நீங்கள் போய் பாருங்கள். என்னுடைய படத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்னா நீங்கள் போய் பாருங்கள். நாங்கள் வந்து ஒரு நல்ல அரசியலை பேசியிருக்கோம், அது உங்களுக்கு தேவையான அரசியலை பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். அது உங்கள் வாழ்க்கையை பெட்டர் பண்ணணும்னு சொல்கிறோம். அதை நீங்கள் கொஞ்சமாக அந்த படத்தில் இருக்குது, அதை நீங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் பெட்டர் ஆகும்னு சொல்கிறோம். ஸோ உங்கள் லைஃப்பை பெட்டர் ஆக்கிறதுக்காகவும் எங்கள் லைஃப்பை பெட்டர் ஆக்கிறதுக்காகவும் அந்த படத்தை போய் பாருங்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் நான் இப்படி தான் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த கடந்த சில மாதமாகவே ரொம்ப டல்லாக அடிமேல் அடி திரும்புகிற இடம் கால் இடம் வைக்கிற ஃபுல்லாக கண்ணு வெடி குண்டாக வச்சுட்டு இருந்தாங்களா? இந்த விஷயத்த மென்டலி எப்படின்னு நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை, எல்லாரும் மாதிரி தான். இப்போது இந்த ப்ராப்ளம் வந்த உடனே நீங்கள் என்கிட்ட ஓடி வந்து இப்போ இந்த கேள்வி நிறைய நீங்கள் வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு, நீங்கள் மெச்சூர்டாக பேசுகிறீங்களே அப்படின்னா அது அப்படி இல்லை. இந்த ப்ராப்ளம் வந்த உடனே நீங்கள் என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கேமரா நீட்டி மைக்கு நீட்டுத்தீங்கன்னா நானும் வெடிச்சிருப்பேன், திட்டியிருப்பேன், ஏதாவது பேசியிருப்பேன், ஓலரி இருப்பேன், தப்பாக போயிருக்கும், ட்ரோலாக இருக்கும், என்ன வேணா இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு கேப் கிடைக்குதுல்ல, அந்த டைம் தான் ஹீல் பண்ணுது. இப்போ என்ன பண்ணுது, இப்போ இந்த ப்ராப்ளம் வந்தவுடனே எனக்கு க்ளோஸாக 4 பேர் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட நான் பேசுவேன், அவங்ககிட்ட இருந்து அட்வைஸ் எடுத்துப்பேன். இப்படி பேசலாமான்னொடனே அவங்க வேண்டாம் அது பண்ணாதீங்க, தப்பாகும்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர்கிட்ட கேட்போம், சொல்லுவோம், நம்ம யோசிப்போம். அந்த டேட்டாஸை யோசிக்கும்போது நமக்கு ஒரு நிதானம் கிடைக்குது, எப்படி இதெல்லாம் நடக்குது, யார் பண்ணுறா இப்படின்னு நமக்கு ஒரு இன்சைட் கிடைக்குது. அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை, இப்போ நம்ம கேமரா முன்னாடி பேசுகிறேன்னா இந்த விஷயத்த நான் திரும்ப திரும்ப முன்னாடி பல பேர்கிட்ட பேசியிருக்கேன், பல பேர்கிட்ட வந்து விவாதம் பண்ணியிருக்கேன், அதில் எது சரி அப்படின்னு யோசித்து இங்கே பேசுகிறேன். அதனால் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சோகமாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு இது நடந்தால் எப்படி இருக்குமோ அதே தான் எனக்கும். ஸோ அதே கோபம், அதே அழுகை, அதே டிப்ரெஷன், அதே ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருந்தது. பட் டைம் தான் நம்மளை ஹீல் பண்ணுது. ஸோ இந்த படம் ஒரு லீக்கை தாண்டியும், நீங்கள் படத்தை லீக் பண்ணாலும், படத்தை வந்து என்ன கொடுத்தாலும் நாங்கள் வந்து இவங்களுக்கு ஆதரவு அளிப்போம், ஒரு நல்ல விஷயம் பண்ணுறவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம்னு மக்கள் நின்னாங்கன்னா இன்னும் அது பெட்டரான ஹாப்பினஸ் எங்களுக்கு கிடைக்கும். சினிமா ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எலெக்ஷன்னா நின்று வின் பண்ணி மக்கள் இவருனா செலக்ட் பண்ணுவாங்களா, சிஎம் ஆவாரா? எனக்கு தெரிஞ்சு நான் நிறையா பொலிட்டிஷியனை பேசும்போதெல்லாம் 2 தொகுதியில் வின் பண்ணுவாங்க. செங்கோட்டையன் வருவார், ஒரு பெரம்பூர் இல்லைன்னா திருச்சியில் கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னாங்க. அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எதுவும் பேசினாங்களா? நீங்கள் எதுவும் ப்ரெடிக்ட் பண்ணீங்களாண்ணே? இல்லை, நான் வந்து சுத்தமாக ப்ரெடிக்ட் பண்ணல. நான் நிறைய இதெல்லாம் பார்க்குறோம்ல, மீடியா அந்த டேட்டா இந்த டேட்டாலாம் பார்க்குறோம்ல.
எல்லா சைடும் பேசுகிறோம், இந்த சைடும் பேசுகிறோம், அந்த சைடும் பேசுகிறோம் போது ஃபஸ்ட்டு அவர் வந்து அதாவது பிஃபோர் கரூர் எனக்கு வந்து ஒரு இது இருந்தது, பயங்கரமாக ஓட்டு வாங்க போகிறாரு, நல்ல மொமெண்டம் இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ற பிறகு. பட் அந்த கரூர் ஈவெண்ட்டுக்கு பிறகு அவரை போட்டு அழுத்தி தொடர்ந்து அவருக்கு வாரம் ஒரு பிரச்சனை, படம் ரிலீஸ் மாதிரி ப்ராப்ளத்தை அவருக்கு ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாங்கல்ல. ஸோ அப்போ எனக்கு வந்து அது கன்வெர்ட் ஆகாது, அவங்க பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிஸ்டம். ஒரு பெரிய இப்போ இந்த டீப் ஸ்டேட் மாதிரி ஏதோ ஒரு டீம் வந்து இறங்கி அவரை துண்டு துண்டாக காலி பண்ணுறாங்க. அப்போ இதில் வந்து அவரால் சர்வை பண்ண முடியாது அப்படி தான் நான் நினச்சேன். பட் ஆனால் பயங்கரமான ஒரு விஷயம், அவர் என்னெல்லாம் மேடைகளில் பேசினாரோ அது எல்லாமே நடந்துருச்சு. அவரை எதிர்த்தவங்க அவரை என்னெல்லாம் கேலி பண்ணி பேசினாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு திரும்ப நடந்துருச்சு. ஸோ அதனால் நான் ப்ரெடிக்ட் பண்ணல பர்சனலாக, பட் அது எனக்கு வியப்பாக இருக்குது. ஆனால் ஜனங்க அதை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, ஜனங்க அவரை நம்பியிருக்காங்க. ஓகே, படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் லேட் பண்ணுறாங்க, ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. படத்தை தாண்டி பாலிடிக்ஸில் ஏகப்பட்ட பிரச்சனை வருது, சிஎம்ஏ ஆக முடியாது, யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கரூர் துயரம் நடக்குது. இது எல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் எதுக்காக கஷ்டப்பட்டாரோ, எதுக்காக போராடினாரோ, எதுக்காண்டி ஒவ்வொரு ஊராக போய் மக்களை சந்திச்சாரோ, அந்த விஷயம் எல்லாம் ஒன்றே நடக்குதுல்ல. நடக்கும்போது அந்த நாளைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, இதையெல்லாம் பார்க்கும்போது எப்படின்னா இருக்கு? ரொம்ப ஃபஸ்ட்டு இது வந்து இவ்வளோ ஈவெண்ட்ஸ் சொல்கிறீங்கல்ல, இது வந்து குறுகிய காலத்தில் நடக்குது. இது வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி தான் இருக்குது. பட் எண்ட் ஆஃப் டே இது சந்தோஷத்தில் ரிலீஸ் ஆகிறது பெரிய சந்தோஷம். இது வந்து எங்களுக்கு அந்த போட்ட பணம் திரும்ப வந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஸோ இதில் பெரிய லாபம் அடைஞ்சி பயங்கரமாக பின்னணும் அப்படின்றது கூட எங்கள் ஆசை இல்லை. அவர் ப்ரொடியூசர் போட்ட காசு அவருக்கு திரும்ப போனால் போதுன்றது தான் இப்போதைய அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் மைண்டில் இருக்குது. மற்றபடி ஓவராலாக யோசித்தா இவ்வளோ கஷ்டங்களும் சந்தோஷத்தில் தான் முடிஞ்சிருக்கு. அது மக்களால் தான்.